ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயின் பார்வை அக்வாட்டிக்ஸ் அங்கே தான் கிளம்பியிருக்கோம். ஸோ போகிற வழியில் எல்லா பக்கமும் இவங்க இந்த மாதிரி போர்டு வச்சு லொக்கேஷன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் போகிறக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக நம்ம வந்துட்டோம். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளவரான் அண்ட் பீட்டா ஃபிஷ் இது தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ் லைக் நீமோ கேண்டி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே 200, 180 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கலரும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நீங்கள் பல்காக எடுக்கும்போது ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகவும் பண்ணி தருவாங்க. லோ குவான்டிட்டி லைக் 1-2 பீஸ் எடுக்கும்போது அதுலேயும் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் தராங்க. இப்போ இதில் 180 ரூபா போட்டிருந்தாலும் அவங்க 170, 160 அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க. எந்த டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம போய் நம்ம ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் எடுக்கலாம் தான் பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மேல் பீட்டா ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த டைம் நான் வெரைட்டி மேல் பீட்டா ஃபிஷ் இந்த மாதிரி டம்போ இயர்ஸும் அண்டு ப்ளக்கார்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற மேல் பீட்டா ஃபிஷ்ஷே ப்ரீடிங் பண்ணுறக்கு ஒரு ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் தான் எடுக்கலான்னு வந்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டம்போ இயர் மேல் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இது எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் இப்போ வேண்டாம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு மெயில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு கைஸ். இங்கே வந்தது கிட்டத்தட்ட நான் 4-5 பெட் ஷாப்பில் பார்த்துருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. பீட்டா ஃபிஷ்ஷில் எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஸோ இப்போ நான் போகும்போது கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட்டு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டாக் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ரெகுலர் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது கைஸ். அதாவது இன்றைக்கி வந்துச்சுன்னா ஸ்டாக்கு அடுத்த நாள்லேயே பாதினா கிளியர் ஆயிடுது. ஸோ அதனால் நீங்கள் உடனே ஸ்டாக் அவங்க இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க ஸ்டாக் வந்தோடனே. நீங்கள் உடனே விசிட் பண்ணி போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே கிடச்சிரும். கொஞ்ச நாள் 2 days 3 days எல்லாம் கழிச்சு போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ் தான். ஸோ கோயம்புத்தூரில் நிறைய ஷாப்புக்கும் இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரான் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளவரானும் செமையாக இருந்துச்சு. நான் பார்த்து எனக்கு ஒரு ஃப்ளவரான் எடுக்கலாங்கிற மாதிரி தோணிருச்சு. பட் இப்போதைக்கு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த டேங்க் செட்டப் பண்ண முடியாது. பட் சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஒவ்வொரு ஃப்ளவரானும் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 800, 600, 500, 400, 35 ரூபீஸ்லேருந்து வச்சுருக்காங்க. மினிமம் 35 ரூபீஸ்லேருந்து ஃப்ளவரான் கிடைக்கும். கொஞ்சம் ஹெட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கிறது பார்த்திங்கன்னா 600, 500 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. பட் சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஒவ்வொரு ஃப்ளவரானும் ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த ஃப்ளவரான் ரொம்ப பிடிச்சது. பட்டு இப்போ எடுக்க மாட்டேங்க கைஸ். ஏன்னா நான் கொஞ்சம் செட் பண்ணணும். எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளவரான் எடுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீட்டா ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளவரான் பார்க்கலாம். ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் இந்த மாதிரி பெட் ஷாப்பில் 4-5 பெட் ஷாப்புக்கெல்லாம் போயிருக்கேங்க கைஸ். ஆனால் அவங்ககிட்ட இவ்வளோ குவாலிட்டியிலலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இவர்கிட்ட நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு கைஸ். நம்ம ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நமக்கு பண்ணி தர்றாரு. இந்த மாதிரி ஃப்ளவரான்லாம் நான் எடுக்கணும். எப்போ எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃப்ளவரான் செட்டப் பண்ணணும் கண்டிப்பாக. இவங்ககிட்ட ஃப்ளவரான் பார்த்திங்கன்னா 35 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் இருக்குது. இப்போ வேணுன்னா போய் பாருங்கள். ஃப்ளவரான் கொஞ்சம் நிறைய ஸ்டாக் இருக்குது கைஸ். இப்போது பீட்டா ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இப்போ இவங்ககிட்ட ஃப்ளவரான் நிறைய ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஒரு விசிட் பண்ணி இப்போ எவ்வளோ ரேஞ்சு இருக்குனாலும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி அவர் கொடுப்பாரு. ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போனீங்கனாலே அவங்க ரெகுலராக வீடியோ போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வினிகர் ஹீல்ஸ் அது ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. நான் மொய்னா கேட்டேன். மொய்னா இப்போ சேல் பண்ணுறதுக்கு இல்லையாம்மா. முன்னாடி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மொய்னா சேல் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வினிகர் ஹீல் மட்டும்தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. அது போக அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபார்ம் ஃபீட் தனியாக வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. அதையும் வாங்கியிருக்கேன் நான். இப்போ நான் இங்கே பீட்டா ஃபிஷ் டேங்க் வாங்கலான்னு தான் பார்த்தேன். அங்கே ஒரு 110 ரூபான்னு சொல்லி ஒரு டேங்க் இருந்துச்சு பார்த்தீங்களா. நான் அதை தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டேங்க் தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இங்கே 3 டேங்க்கும் மெர்ஜாய் பண்ணி ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. அது ஒரு 250, 260 சம்திங் இருந்துச்சு. அந்த டேங்கை வாங்கிட்டேன். ஸோ இவங்ககிட்ட ஆக்சசரிஸும் இருக்குது, ஃபுட் அண்ட் ஆக்சசரிஸும் இருக்குது. ஸோ அதுவும் வேணுனாலும் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கௌரமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட் மீன் அந்த மீனெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதோடய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70, 60, 180, 450 அந்த ரேஞ்சில் தான் விற்கிறாங்க. ஜெயின் கௌரமியெல்லாம் 450 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. என்ன ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம், ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன, ரீட்டைல் ப்ரைஸ் என்னென்னலாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுனாலும்
நீங்கள் அவரோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். ஸோ இந்த கோஸ்ட் மீனெல்லாம் செமையாக இருந்துச்சு. இது வந்து அந்த பிளான்ட் அக்வேரியம் டேங்க்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா செமையாக இருக்கும் கைஸ் இது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒன்று வாங்கணும். இதெல்லாம் இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரீடிங் செட்டப்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த மீனுங்களாம் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெயின்ஸாக இருக்குது. அப்புறம் கௌரமி அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு பேர் 40 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஒர்த்து தான் கைஸ் இவங்ககிட்ட போனதில். நான் பார்த்ததில் இந்த ஹெச்ஆப் வந்து எனக்கு ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. உள்ளே பார்த்திங்கன்னா டேங்க் இருக்குது. ஸோ இதில் தான் நான் அந்த 3 டேங்க் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். 250 ரேஞ்ச் சம்திங் சொன்னார். இதில் பார்த்திங்கன்னா 3 பேர் பீட்டா விடலாம். ஸோ இதை தான் எடுத்திருக்கேன் நான். அது போக இங்கே பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷோட கடல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வச்சுருக்காரு. ஃபுல் மூனு, ப்ளக்கார்டு, அதுலேயே மேல் ஃபீமேல் எல்லாம் வச்சுருக்காரு. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 80 ரூபாலேருந்து ஃபீமேல் ஸ்டார்ட் ஆகுது, 90 ரூபாலேருந்து ஃபீமேல் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு சைஸை பொறுத்து ஒவ்வொரு ரேஞ்சில் அவங்க கொடுக்குறாங்க. பீட்டா ஃபிஷ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டிருக்காங்க, செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாட்லிங் பண்ணி வச்சுருந்த பீட்டா ஃபிஷ் எல்லாத்துலேயும் பப்புள் நெஸ்ட் கட்டியிருக்கு. மேல் எல்லாத்துக்கும் மேல் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே பப்புள் நெஸ்ட் கட்டி கொஞ்சம் கரெக்டாக ரெடி டு ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. நம்ம ஃபீமேல் தான் பார்க்கணும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. பட் ஓகே தான். ஆனால் ஃபீமேலும் கொஞ்சம் ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் அது 2 ஃபீமேல் எடுத்துட்டேன். இப்போ என்ன ஃபீமேலுங்கிறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், கீழே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் 2 ஃபீமேல் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே எக்லோடர், கொஞ்சம் எக்லோடர் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா எக்லோடர் ஸ்டேஜில் இருக்கும். இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு. இப்போதைக்கு அதை நான் ப்ரீட் பண்ண முடியாது. ஒன்று தான் ப்ரீட் பண்ண முடியும். ஃபுல் ரெட்டில் ஒரு ஃபீமேலும் அண்டு ஃபுல் ப்ளூவில் ஒரு ஃபீமேலும் எடுத்திருக்கேன் நான். இப்போ இங்கே இருக்கிற ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா, 70 ரூபா, 90 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒர்த்து தான். இவங்ககிட்ட நான் போய் மீன் வாங்குறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த டேங்க்கு 2 ஃபீமேல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு இங்கே ஃபீமேல் போய் எடுக்க போனப்போ என் மனசே கேட்கல. நான் பேசாமல் மேலே எடுத்துடலாமாங்கிற மாதிரி தோணிருச்சு. அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க மேலெல்லாம். நெக்ஸ்ட்டு ஷிப்மெண்ட்டில் ஏகப்பட்ட மேல் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷிப்மெண்ட் அப்போ கண்டிப்பாக மறுபடியும் ஒரு விசிட் பண்ணி பார்க்கணும், என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் சாம்ராய் அந்த ஃபிஷ்ஷு வச்சுருக்காங்க. பீட்டா ஃபிஷ்ஷில் பேர் 400 ருபீஸ் இருந்துச்சு. பட் அதில் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப 2 கலர் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட்டில் அது ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஒரு மேல் ஃபீமேல் எடுத்து வைங்கன்னு. நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதையும் போய் வாங்கிடலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா நீமோ ப்ளக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஒவ்வொரு ப்ளக்கார்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளக்கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெட் ஷாப்லலாம் பார்த்ததில்ல. இவர்கிட்ட டேரெக்ட் விசிட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ ப்ளக்கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா 250, 200 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு நம்ம ப்ளக்கார்டு வாங்க மாட்டோம், பட்டு ஃப்யூச்சரில் வாங்குவோம் கண்டிப்பாக. இவங்ககிட்டயே வாங்கலான்னு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு நார்மல் ப்ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளக்கார்டெல்லாம் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அது போக பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கோட மேலே இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சசரிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே தான். அவ்வளோதான். நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு 2 ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டு இந்த பிளாக் சாமரி வாங்கலாமா வேண்டாமான்னு டவுட்டில் வச்சுட்டு திரும்பி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரு விசிட்டை போட்டு வந்துடுங்க. தேங்க்யூ கைஸ்.